everyone, welcome to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஒரு அழகான zipper pouch அதாவது coin purse தான் நம்ம பார்க்க போறோம். So இது வந்து ஒரு leftover fabric saree வச்சுக்க zari fabricல நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பீஸ் ஆஃப் fabric இப்போ நான் எடுத்திருக்கேன். ஒரு zari fabric border வச்ச மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து இதோட ஹைட் நம்ம எடுத்துக்கலாம். ஹைட் வந்து எனக்கு ஒரு 7 inches இருந்தா போதும். ஆனால் உங்களுக்கு உங்கள் பர்ஸ் வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளே நம்மளே செய்கிற பர்ஸ்னால இவ்வளோ ஹைட் தான் இருக்கணுன்றது எதுவுமே இல்லை. நீங்கள் காஸ்மெட்டிக் பர்ஸ்லாம் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் செஞ்சிங்கன்னா லிப் லைனர் ஐலைனர்லாம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இதோட ஹைட் வந்து 7 inch எடுத்திருக்கேன். ஸோ 7 inchக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து வித்தும் இட்ஸ் எக்ஸாக்ட்லி சேம் லைக் தட். உங்களுக்கு எவ்வளோ வித்து வேணுமோ அகலம் எவ்வளோ வேணுமோ அதே மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அகலம் வந்து எனக்கு ஒரு 7 inch அதே மாதிரி எடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்கொயர் பீஸ் மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ இதோட உயரம் அகலம் எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிப்பு வந்து எவ்வளோ நீங்கள் அகலம் எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஜிப்பு தேவைப்படும். இப்போது இதுக்கு லைனிங் நான் கட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரெட் கலர் ஃப்ளார்ஸ் போட்டிருக்கிறதுனால ஒரு ரெட் கலர் லைனிங் நான் எடுத்திருக்கேன். இப்போ எந்த அளவுக்கு வந்து உங்கள் மெயின் ஃபேப்ரிக் எடுத்திருக்கீங்களோ அதே அளவு வந்து உங்கள் லைனிங்கும் தேவைப்படும். லைனிங் 2 பீஸ் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே மடிப்பு பாகத்தை நான் கட் பண்ணி 2 பீஸாக நான் கொடுக்குறேன் லைனிங். ஸோ ஒரு மெயின் ஃபேப்ரிக் ஒரு லைனிங், அதே மாதிரி ஒரு லைனிங் இன்னொரு மெயின் ஃபேப்ரிக். ஒரு பர்ஸ் செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து ரெண்டு மெயின் ஃபேப்ரிக், 2 லைனிங், அதே மாதிரி ஒரு ஜிப். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஜிப் அட்டாச் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கங்க. மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கமும் உங்கள் ஜிப்போட ராங் சைடு, ஜிப்பை வந்து திருப்பி போடுங்க. ராங் சைடு வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் மீட்டப் ஆகிற மாதிரி இப்படி லே பண்ணுங்கள். இதுக்கு மேலே நம்ம லைனிங் வைக்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் ஜிப்போட ராங் சைடு கீழே வர மாதிரி வச்சு அதுக்கு மேலே லைனிங், இது மூணுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி இப்போ இதுக்கு மேலே ஒரு தையல் போட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜிப்பர் ஃபுட் தான். ஜிப்பர் ஃபுட்லேயே வந்து டபுள் ஃபுட் இது சொல்லுவாங்க. அதாவது 2 சைடும் ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டுமே இதுலேயே தைக்கலாம். ஜிப்பர் ஃபுட்னா ரைட்டுக்கு தனியாக ஒரு ஃபுட் வாங்கணும், லெஃப்ட்டுக்கு தனியாக ஒரு ஃபுட் வாங்கணும். ஆனால் இந்த ஃபுட்டில் வந்து ரெண்டுமே நம்ம ஒன்றாவே தைக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி ஜிப்பர் ஃபுட்டை போட்டு நான் வந்து மார்ஜினாக தைக்கிறேன். ஜிப்பர் ஃபுட் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள் நார்மல் ஃபுட்லேயே எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஓரமாக மார்ஜினாக தைக்க முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தைக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு உங்களுக்கு இப்படி இருக்கும். இப்போ நான் லைனிங்கை திறக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் ஃபேப்ரிக், இது ஜிப்பு. இப்போ ஜிப்பை வந்து நான் டேர்ன் பண்ணேன்னா உங்களுக்கு ஜிப்போட எட்ஜ், அதாவது ராங் சைடு வந்து உள்ளே போயிடும். அதாவது மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்க்கும் நடுவில் வந்து அது கன்சீல் ஆகிடும். இப்போ துணியோட ராங் சைடு எடுத்து இன்னொரு பக்கத்தில் ஜிப்பு மேலே இப்படி வைக்கணுங்க. அதே மாதிரி லைனிங்கை ஜிப்போட அடியில் வர மாதிரி இப்படி வைக்கணும். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் பண்ணுறது. ஸோ ஜிப்போட ஒரு சைடு இந்த மாதிரி வச்சு திரும்பி இதை 3 ஃபேப்ரிக்கை ஒன்றா சேர்த்த மாதிரி நம்ம தைக்க போகிறோம். ஸோ தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நீங்கள் பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அது மூவ் ஆகாமல் பர்ஃபெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ குழந்தைங்க கூட சின்ன பசங்க ஈஸியாக வந்து தைக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். கையில் கூட நீங்கள் ஒரு வாட்டி தைச்சிட்டு மிஷினில் ஒரு அடி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ரொம்ப சிம்பிள். ஸோ அதே மாதிரி ஆனால் இந்த வாட்டி வைக்கும்போது நீங்கள் துணியோட ராங் சைடு, அதாவது துணியோட ராங் சைடு கீழே வர மாதிரி ஜிப்பு மேலே இந்த மாதிரி வச்சு இது ஓரத்தில் நம்ம தைச்சி இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் பண்ணும்போது 2 ப்ரிட்டி சைடு துணியோட நல்ல பக்கமும் ஒன்றா வர மாதிரி இப்படி இருக்கும். அதே மாதிரி லைனிங் 2ம் ஒன்றா வர மாதிரி இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப் இருக்கும். ஜிப்போட எட்ஜ் ஃபுல்லாக உங்களுக்கு உள்ளே கன்சீல் ஆகிடும். உங்களுக்கு எங்கேயுமே ஜிப் அட்டாச் பண்ண மாதிரியே தெரியாது. இப்போ ஜிப்பை கொஞ்சமாக திறந்து உள்ளே விட்டுருங்க. ஜிப் ரன்னரை வந்து உள்ளே விட்டுட்டு இப்போ 2 ஃபேப்ரிக்கையும் இப்படி ஒன்றா வச்சு நம்ம இதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எட்ஜஸ்லாம் ஒன்றா மீட்டப் ஆகிற மாதிரி வைங்க.
ஸோ எப்படி தான் நீங்கள் பர்ஃபெக்டாக கட் பண்ணி தைச்சாலும் கொஞ்சம் இப்படி மேலே கீழே வரும். பட் நோ ப்ராப்ளம். ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கொஞ்சம் ஃபேப்ரிக்கை நீங்கள் நீட்டாக ஈவனாக ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ மேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தைச்சி கீழே வந்தபோது யூ கோயிங் டு கிவ் அ டர்ன். ஸோ கரெக்டாக எங்கே டர்ன் வருதோ அந்த இடத்துல நம்ம நீடில் உள்ளே ட்ராப் பண்ணி ஃபுட்டை லிஃப்ட் பண்ணி ஃபேப்ரிக்கை ஜஸ்ட் லைக் தான் டர்ன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தைக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். ஸோ என் சேனலுக்கு எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ எண்டில் வரும்போது கொஞ்சம் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச்சை லாக் பண்ணிடுங்க. எக்ஸஸ் இருக்க ஜிப்பையும் எக்ஸஸ் இருக்க ஃபேப்ரிக்கையும் நீங்கள் வேணும்னா நீங்கள் கட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும். இப்போ ஜிப்பை ஓப்பன் பண்ணி இந்த ஃபேப்ரிக்கை நம்ம திருப்ப போகிறோம். ஓகே. இப்படி திருப்பும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாட் பவுச் கிடைக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தால் போதும் பவுச்சுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதையே யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்கு, ஐலைனர், மஸ்காரா இந்த மாதிரி வந்து எனக்கு மேக்கப் பவுச்சுமா வேணுனாலும் இந்த மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஹைட்டை வேணால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் காசுலாம் வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து பர்ஸ் வந்து இன்னும் நகலாம் அகலமாக இருந்தால் எனக்கு பிடிக்கும். காசுலாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் இது வெரைட்டி என்னென்னா இந்த பாயிண்டி டிப் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்டி டிப்பை இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு 1 இன்ச்சு இல்லை 1.25 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. கரெக்டாக அந்த பாயிண்டி டிப் எங்கே முடியுதோ இந்த இடத்துலேருந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிடுறேன். எக்ஸாக்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே. லைன் வரைஞ்சிட்டு இந்த இடத்துல நான் ஒரு பின் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அது வந்து மூவ் ஆகாமல் இருக்கும் கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள். ஸோ இந்த மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பவுச்சுக்கு வந்து ஒரு நல்ல பேஸ் கிடைக்கும். ஃப்ளாட்டாக உங்களுக்கு வந்து சீட் ஆகிற மாதிரி ஒரு பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு வந்து 2 வெரைட்டி எந்த வெரைட்டி வேணும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த வெரைட்டி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பவுச் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக இருக்கும். நிறைய திங்ஸ் இன்னும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ உங்கள் குழந்தைங்களோட க்ரையான்ஸு, ஸ்கெட்ச் பென்ஸு அந்த மாதிரி போடுறதுக்கு வந்து இந்த பவுச் வந்து உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி காயின், ருப்பீஸ் எல்லாம் போடுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி தைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய காசு வந்து உள்ளே போடலாம். ஓகே. ஸோ எண்டு வரும்போது கொஞ்சம் பேக் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ நம்ம இதை பீஸை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு எக்ஸாக்டாக அந்த ட்ரையாங்கிள் வரைக்கும் கொஞ்சம் மார்ஜினாக துணியை விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒன்ஸ் முடித்த பிறகு இதை நான் வந்து டர்ன் பண்ணுறேன். ஸோ இது ஜரி ஒர்க் வச்ச சாரியோ இல்லை இந்த மாதிரி தான் ட்ரை பண்ண அவசியம் இல்லை. எனி கான்ட்ராஸ்டிங் ஃபேப்ரிக் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேட்லேயோ இல்லை பேட்டர்ன் ஃபேப்ரிக் கிடச்சுன்னா அதில் கூட ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் எண்ட் ரிசல்ட். ரொம்ப அழகாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இது ரெண்டும் பண்ணும்போது என் சேனல்லேருந்து எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு அழகான டிசைனோட உங்களை மீட் பண்ணுறேன். See you next time. Take care. Bye-bye.